Hello students, today we discuss tricks to draw Fisher projection and about the structure of cyclic hemiacetal forms of glucose, otherwise called as dextrose and fructose. ஓகேயா குளுக்கோஸ் வந்து இது டெக்ஸ்ட்ரோஸ் ஏன் அப்படின்னா அது வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரிங்கிறதுனால அதை டெக்ஸ்ட்ரோஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரைட் சைடு வந்து இது வந்து டில்ட் பண்ணுறதுனால இது வந்து நம்ம டெக்ஸ்ட்ரோஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஃப்ரெக்டோஸ் வந்து அது லீவோ ரொட்டேஷன்னால லீவ்லோஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேயா அதர்வைஸ் கால்ட் அஸ் ஃப்ரூட் சுகர், இது வந்து கிரேப் சுகர். ஓகேயா குளுக்கோஸ் வந்து கிரேப் சுகர். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் பார்க்கலாம். ஓகேயா குளுக்கோஸ்க்கு வந்து ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது ஆல்டிஹைட் குரூப் வந்து இங்கே போடுவீங்க, தென் 4 கார்பனையும் மிடில் போடுங்க, 4 கைரல் கார்பன்ஸ் இருக்குது, தென் டெர்மினல் குரூப் பிரைமரி ஹைட்ராக்சில் குரூப் இங்கே போடுவீங்க. ஓகேயா ஃபஸ்ட் இந்த தேர்ட் கார்பனில் உங்களுக்கு ஹைட்ராக்சில் குரூப்பை லெஃப்ட் சைட் போடுவீங்க, மீதி எல்லாத்துலேயும் ரைட் சைட் போடுவோம். ஓகேயா ஹெச் இங்கே OH then OH. ஓகேயா இதுதான் ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். ஓகேயா இது வந்து நம்மளுக்கு டி குளுக்கோஸ், டி ப்ளஸ் குளுக்கோஸ். எப்படி இந்த டி வந்து எதனால் வந்துச்சு, இது டி வந்து கான்ஃபிகுரேஷன். இதுக்கு எப்படின்னா இதுக்கு நேம் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு ஆப்டிக்கலி ஆக்டிவ் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் வந்து ஃபஸ்ட்டு மெம்பர், அதாவது லீஸ்ட் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைடு எது அப்படின்னா கிளிசர் ஆல்டிஹைடு. இப்போ கிளிசர் ஆல்டிஹைடில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கும்பொழுது CHO OH தென் H CH2OH 2 ஃபார்ம் இருக்குது. இதனுடைய மிரர் இமேஜ் பார்த்தீங்கன்னா CH2OH தென் இங்கே OH இங்கே H. ஓகேயா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நேம் கொடுக்கும் பொழுது நமக்கு இந்த இதுக்கு நேம் கொடுக்கும்பொழுது டி ப்ளஸ் கிளிசரால்டிஹைடு இதோட நேம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதுக்கு ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் பார்க்கும் பொழுது இதனுடைய நம்ம RS கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். ஓகேயா எப்படி ப்ரியாரிட்டி குரூப்புக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கும்போது இது மோர் அட்டாமிக் நம்பர் இருக்கிறத ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க. அப்போ ஆக்சிஜனுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் கொடுப்போம் 1, தென் இது கார்பன் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால இதில் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கிறது அடுத்தடுத்த ஆட்டம்ஸ் பார்ப்போம். இதில் 2 ஹைட்ரஜன் டைரெக்டாக அந்த கார்பனில் லிங்க் ஆகிருக்கு, தென் ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன், இதில் வந்து ஒரு ஹைட்ரஜன், தென் இந்த டபுள் பாண்ட் ஆக்சிஜனால ஆக்சிஜனை 2 டைம்ஸ் போடணும். நீங்கள் அந்த RS கான்ஃபிகரேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே அப்போ இதில் 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால இது நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இது தேர்ட் ப்ரியாரிட்டி, இது லீஸ்ட் ப்ரியாரிட்டி. இப்போ இது வந்து இந்த நம்பரை ஜாயின் பண்ணுறோம் 1 2 3. ஓகேயா இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுது, இது ஆர் கான்ஃபிகரேஷன் சொல்லணும், இது எஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லணும். ஆனால் இது வந்து இந்த லீஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து நமக்கு வெர்டிக்கல் லைனில் இருக்கணும். ஆனால் இது ஹரிசாண்டலில் இருக்கிறதுனால இதை கான்ஃபிகரேஷனை ஆராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேயா அப்போ ஆர்னா இது வந்து ஆர்னா வந்து இது ரைட் சைடு ரொட்டேட் பண்ணும், பிளேன் போலரைஸ்டு லைட்டை வந்து ரைட் சைடு ரொட்டேட் பண்ணும். அப்போ இது ப்ளஸ் கான்ஃபிகரேஷன், அதாவது டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. ஓகேயா அதே மாதிரி இதுக்கு போடும் பொழுது இது வந்து மைனஸ் கான்ஃபிகரேஷன் வரும். ஓகேயா இதுக்கு 1 2 3 வரும். இப்போ இப்படி வரும்பொழுது நமக்கு வந்து ஆர் கான்ஃபிகரேஷன், தென் இது ஹரிசாண்டல் இருக்கிறதுனால இதை எஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ இது மைனஸ் கிளிசரால்டிஹைடு. அப்போ இதுக்கு வந்து எல் மைனஸ் கிளிசரால்டிஹைடுன்னு பேர் கொடுத்துருப்பாங்க. ஏன் இப்படி அப்போ இதே சிமிலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும் பொழுது இந்த கைரல் கார்பன், இந்த டெர்மினல் குரூப் கார்பனுக்கு அடுத்ததாக இருக்கிற இந்த கைரல் கார்பனை பார்க்கணும். இதில் ஹைட்ராக்சில் குரூப் இந்த டி ப்ளஸ் கிளிசரால்டிஹைடு மாதிரி இருக்கிறதுனால இந்த டி ஃபார்ம் வந்தது. ஓகேயா இதுக்கும் ரொட்டேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த டியும் எல்லும் எல் கிளிசரால்டிஹைட் போட்டிங்கன்னா ஹைட்ராக்சில் குரூப் லெஃப்ட் சைடு வந்திருக்கும். ஓகேயா அதாவது இந்த ஹைட்ராக்சில் குரூப் ரைட் சைடு இருந்துச்சுன்னா இது டி ஃபார்ம், லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா எல் ஃபார்ம், அவ்வளோதான். இப்போ இது டி ப்ளஸ் குளுக்கோஸ். இந்த டி ப்ளஸ் குளுக்கோஸில் நம்ம வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனும் ஹபர்த் ஸ்ட்ரக்சரும் ட்ரா பண்ணணும். அதுக்கு வந்து அதாவது சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் போட போகிறோம் இந்த குளுக்கோஸுக்கு. இது சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் எப்படி வருது, எதனால் வருது அப்படின்னா ஹெமி அசிட்டைலேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுனால இன்ட்ராமாலிகுலர் ஹெமி அசிட்டைலேஷன் நடக்கும். அதாவது இந்த ஹெமி அசிட்டைலேஷன்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஹெமி அசிட்டைலேஷன்
அப்படின்னா when aldehyde is reacting with alcohol in presence of dry ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இப்போ இதோட ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு இது பார்ஷியல் பாசிட்டிவ், இது பார்ஷியல் நெகட்டிவ் தெரியும். ஓகேயா, இது மைனஸ் ப்ளஸ். அப்போ இந்த மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸுக்கு போகும், இந்த ப்ளஸ் இங்கே மைனஸ் போகும். அப்போ நமக்கு ஹெமி அசிட்டால் ஃபார்ம் ஆகும். ஹெச் தென் ஓஆர் டேஸ் இங்கே ஹெச். இது ஹெமி அசிட்டால். ஓகே, அசிட்டால். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அன்ஸ்டேபிள்னு ஒன் மோர் மாலிகுல் ஆஃப் ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ணி நமக்கு அசிட்டால் ஃபார்ம் ஆகும். COR டேஸ் இங்கே OR டேஸ் H. இது அசிட்டால். ஓகே, இப்போ இப்படி தான் நமக்கு நம்மளுடைய காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் அண்ட் ஹைட்ராக்சில் குரூப் ரெண்டுமே ஒரே மாலிகுலில் இருக்கிறதுனால இதில் இன்ட்ரா மாலிகுலர் ஹெமி அசிட்டைலேஷன் நடக்கும். ஓகே, அப்போ நடக்கும்பொழுது நமக்கு ரிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம ரிங் ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டியை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 மெம்பர் ரிங் வந்து மோர் ஸ்டேபிள் தேன் 5 மெம்பர் அண்ட் 7 மெம்பர் ரிங். அதனால் இங்கே 6 வந்து 5th கார்பனோட இந்த ஹைட்ராக்சில் 5th கார்பனில் இருக்கிற ஹைட்ராக்சில் குரூப் வந்து இந்த ஆல்டிஹைட் குரூப்போட நமக்கு ஹெமி அசிட்டைலேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேயா, இப்போ இதை நான் இங்கே போடுறேன். இங்கே C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் H உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் அப்படி போடுறேன். தென் COH இங்கே இருக்குது. ஹைட்ராக்சில் குரூப்பை மட்டும் நான் போடுறேன். இங்கே COH இருக்குது. ஓகே, இங்கே CH2OH இருக்குது. ஓகேயா, இப்போ இதில் இது மைனஸ், இது ப்ளஸ். ஓகேயா, இதில் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஓகேயா, இந்த மைனஸ் வந்து இங்கே ப்ளஸில் போய் ஜாயிண்ட் ஆகும். இந்த ப்ளஸ்ஸு இங்கே மைனஸில் போய் ஜாயிண்ட் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வரும்? C இந்த H இங்கே போயிடுது, OH. தென் இங்கே H இப்படி இருக்குது, இங்கே COH. தென் C இந்த OH இங்கே போடுறேன். தென் COH இங்கே C இங்கே இருக்கிற O வந்து இதில் ஜாயிண்ட் ஆகிருக்கு, இந்த கார்பனோட ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஓகேயா, தென் இங்கே CH2OH. ஓகேயா, அப்போ இங்கே H ஆயிடுச்சு. இப்போ இதில் பாருங்கள், இது 1 2 3 4 குரூப்ஸுமே இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த குளுக்கோஸில் வந்து 4 கைரல் சென்டர்ஸ் இருக்கும். ஓகேயா, ஆஃப்டர் சைக்ளைசேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க, ஆஃப்டர் சைக்ளைசேஷன் வந்து 1 மோர் கைரல் சென்டர் இங்கே வந்து கிரியேட் ஆகிருக்கும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து கைரல் சென்டர் ஆகிருக்கு. ஓகேயா, இப்போ இதுக்கு நம்ம வந்து ஹபர்த்தஸ் இது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் எப்படி போடலாம் அப்படின்னா, அதாவது இந்த ரிங்கை வந்து நம்ம இப்படி வெளியில் கொண்டு வந்துடுவோம், இது உள்ளர போடுவோம். ஓகேயா, இப்போ பாருங்கள், இதே ஸ்ட்ரக்சரை நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஓகேயா, அதாவது கார்பன் 1 2 3 4 கார்பன் மிடில் போட்டாச்சு, CH2OH. ஓகேயா, இங்கே ஆக்சிஜன் போட்டாச்சு, இந்த வந்துருச்சு. ஓகேயா, இப்போ இந்த OH வந்து உள்ளர வச்சுருக்கேன், OH. தென் இங்கே H. தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் கார்பனில் எப்படி இருக்கும் அதை எழுதுங்க. ஓகேயா, H இங்கே OH, தென் H இங்கே OH, இங்கே H, இங்கே H இருக்குது. ஓகேயா, இப்போ இதில் பாருங்கள், இதே மாதிரி இதுக்கு இன்னொரு ஃபார்ம், இதுவும் ஒரு கைரல் கார்பனில் ஆல்ரெடி நம்ம வந்து 4 கைரல் கார்பன் இருக்கிறதுனால தான் இது வந்து 16 ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் இருக்குது. அப்போ இந்த இதுலேயுமே இது ஒரு கைரல் கார்பனாக வந்ததுனால இதுக்கு ஒரு மிரர் இமேஜ் கொடுத்தோம்னா, இதுக்கு வந்து நம்ம மிரர் இமேஜ் கொடுத்து பாருங்கள், இதில் ஸ்ட்ரக்சர் போடலாம். அப்போ கார்பன் இங்கே ஹைட்ராக்சில் குரூப் வந்து இங்கே போடலாம். ஓகேயா, இந்த ஹைட்ராக்சில் குரூப் இங்கே போடும்போது இதுக்கு இங்கே மிரர் இமேஜ் கிடையாது, இந்த ஹைட்ராக்சில் குரூப்பை இடம் மாற்றுறோம், ரைட் சைடு இருக்கிறத லெஃப்ட் சைடு போடுறோம், இங்கே H. ஓகேயா, அடுத்தது எல்லாம் அப்படியே போடுங்க. ஓகே, இது மிரர் இமேஜ் கிடையாது,
இது வந்து உங்களுக்கு ஹைட்ராக்சில் குரூப்பை மட்டும்தான், இந்த கான்ஃபிகரேஷன், இந்த எபிமர் மட்டும்தான். அதாவது ஆனோமெரி, எபிமர் கிடையாது, ஆனோமெரிக் கார்பன் இது. ஓகேயா, ஃபஸ்ட்டு கார்பனில் இந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது இதுக்கும் இதுக்கும் பார்த்தோம்னா இது ரெண்டுமே டயாஸ்டீரியமஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைரல் சென்டரில் கைரல் கார்பன்ஸில் கான்ஃபிகரேஷன் வந்து C1 கார்பனில் டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால இதை வந்து ஆனோமர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோட ஆனோமர் வந்து இது. ஓகேயா, இங்கே ரைட் சைடு இருந்தது, இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகேயா, ஹெச், இங்கே OH, தென் இங்கே ஹெச், இங்கே ஆக்சிஜன் போடுவீங்க, தென் CH2OH. ஓகேயா, இப்போ இது வந்து இதுக்கு நீங்கள் நேம் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே ரைட் சைடு, இந்த ரைட் சைடு நமக்கு ஹைட்ராக்சில் குரூப் இருந்துச்சுன்னா இதை ஆல்ஃபா, ஆல்ஃபா ஆல்ரெடி இது வந்து டி. ஓகேயா, டி ப்ளஸ் இது வந்து இந்த ஹெமி ஆசிட்டால் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் வந்ததுனால டி ப்ளஸ் குளுக்கோ பைரனோஸ். ஏன்னா இது நமக்கு வந்து 6 மெம்பர் ரிங் வருது. இதில் 6 மெம்பர் ரிங்னா 5 கார்பன் ஆட்டம் அண்ட் 1 ஆக்சிஜன் ஆட்டம். 5 கார்பன் ஆட்டம் அண்ட் 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கிற சைக்ளிக் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து பைரன். பைரன்னா 5 கார்பன் ஆட்டம் அண்ட் 1 ஆக்சிஜன் ஆட்டம் வந்து சேர்ந்து 6 மெம்பர் ரிங்கை கொடுக்கறது பைரன். அதனால தான் இது வந்து குளுக்கோ பைரனோஸ், குளுக்கோ பைரனோஸ். ஓகேயா, இதோட நேம். இப்போ இந்த ஹைட்ராக்சில் குரூப் ரைட் சைடு இருக்குது, அதனால் ஆல்ஃபா. இங்கே லெஃப்ட் சைடு இருக்குது, இந்த ஆனோமரிக் ஹைட்ராக்சில் குரூப் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால இது பீட்டா. டி ப்ளஸ் குளுக்கோஸ்லேருந்து வந்தது, அப்போ டி ப்ளஸ் குளுக்கோ பைரனோஸ். இது 6 மெம்பர் ரிங் வந்ததுனால இது இந்த காம்பவுண்டை சிமிலராக இருக்கிறதுனால குளுக்கோ பைரனோஸ். ஓகேயா, நேம் புரிஞ்சுதா உங்களுக்கு? எப்படி எதனால் இப்படி வந்ததுன்னு? இப்போ நீங்கள் இதை வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு கொடுக்குறேன். எப்படி இருந்தால் ஆல்ஃபா பீட்டா ஞாபகம், கன்ஃபியூஷன் இல்லாமல் ரைட் சைடு ஆல்ஃபா. ஓகே, நம்ம இப்போ வந்து நான் வந்து கரெக்ஷன் பண்ணும்போது கொஸ்டின் இது ஆன்சர் பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது ரைட்லாம் நம்ம இப்படி போடுவோம். இதுக்கு ராங்னா சில பேர் இப்படி போடுவோம். ஓகே, இப்படி போட்டு போவாங்க டீச்சர்ஸ் வந்து, ராங் வந்து இப்படி போடுவாங்க. ஓகே, ரைட் ராங். ஓகேயா, இது ஆப்போசிட் வேர்டுங்க, ஆப்போசிட் மீனிங் கொடுக்குறதுனா ரைட் ராங். அப்போ ரைட் சைடு இருந்தால் ஆல்ஃபா. ஓகே, அப்படி ஞாபகம், அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து பீட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் சைடு ஹைட்ராக்சில் குரூப் இருந்துச்சுன்னா ஆல்ஃபா. ஓகேயா, நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இது பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் மிக்சரில் வந்து இது ரெண்டு ஃபார்முமே இதுக்கு ஈக்லிபிரியமாக தான் இருக்கும். அந்த ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சருக்கு ஈக்லிபிரியம் மிக்சராக தான் இருக்கும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து இது ஹவாத் ஸ்ட்ரக்சர் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேயா, நமக்கு 6 கார்பன் ஆட்டம் அண்ட் 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கிற சைக்ளிக் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா பைரன் சொன்னோம். இப்போ பைரனில் வந்து நமக்கு வந்து அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட், இதை சாச்சுரேட் பண்ணுறதுக்கு ஹைட்ரோஜினேஷன் பண்ணுவோம். ஹைட்ரோஜினேஷன் பண்ணும் பொழுது நமக்கு டெட்ராஹைட்ரோ பைரன் வரும். ஓகே, இந்த டெட்ராஹைட்ரோ பைரனை நம்ம கன்வீனியண்ட்டாக இந்த ஸ்ட்ரக்சர் ஹவாத் ஸ்ட்ரக்சர் போடுறதுக்காக நம்ம கன்வீனியண்ட்டாக இப்படி இங்கே ஆக்சிஜன் இருக்கிறது மாதிரி இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு இப்போ நம்பர் கொடுக்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், இந்த நம்பர் கொடுக்கும் பொழுது இது இந்த ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜனுக்கு இது ஃபஸ்ட்டு கார்பன். ஓகேயா, இதே ஃபங்க்ஷன் குரூப் இங்கே தானே இருக்குது. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கார்பன், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து. ஓகேயா, அப்போ ஆக்சிஜனுக்கு இங்கே எப்பொழுதுமே இங்கே ஃபஸ்ட்டு கார்பன் கொடுங்க. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து. ஓகேயா, தென் இந்த டெர்மினல் குரூப் எப்பொழுதுமே அப் சைடில் தான் இருக்கணும். ஓகே, அப்வேர்டில் இருக்கிறது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகே, அப் டாப்பில் இருக்கிறது மாதிரி பாருங்கள், CH2OH. ஓகேயா, இது தென் இந்த கார்பனில் இந்த 5th கார்பனில் தான் இந்த குரூப் இருக்குது, டெர்மினல் குரூப். அதை எப்பொழுதுமே இதில் மேலே போட்டுடணும். ஓகேயா, இதுக்கு இந்த ஃபார்மையும் பாருங்கள், இந்த ஃபார்முக்கும் ஒரு சைட் பை சைட் நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டுடலாம். அது ஹவாத் ஸ்ட்ரக்சர் இப்போ ட்ரா பண்ணுவோம். இது கார்பன் நம்பர் 1. ஓகேயா, இங்கே டெர்மினல் கார்பன், இது ஒரு டெர்மினல் குரூப்பை வந்து இங்கே நம்ம வந்து டாப்பில் போட்டுடணும், CH2OH. ஓகேயா, நெக்ஸ்ட்டு இதோடு இருக்கிறது இந்த ஹெச், இந்த ஹெச்சை இங்கே உள்ளே போட்டுடலாம்.
ஓகேயா. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே ஃபஸ்ட்டில் நான் இதுக்கு ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். என்னென்னா ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் இப்போ ரைட் லெஃப்ட் ஓகேயா, தென் ரைட் லெஃப்ட், தென் என்ன எழுதுனா அப் அப் டவுன் ஓகேயா. இதை நீங்கள் க்ராஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டில் இருக்கிறதெல்லாம் டவுனில் போடுங்க, லெஃப்ட்டில் இருக்கிறதெல்லாம் அப்பில் போடுங்க ஓகேயா. இல்லைன்னா உங்களுக்கு இதுவும் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு ரிப் அப்படின்னா ஒரு நிமோனிக் வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு ரிப் ஓகேயா. அப்போ எல்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது டாப்பில் போடுங்க, லெஃப்ட்டு டாப்பில் போடுங்க ஓகேயா. ரிப் ரைட் சைடு இருக்கிறதுல பாட்டம் போடுங்க, பாட்டத்தில் போடுங்க. ரைட் சைடில் இருக்கிறத பாட்டம் ஓகேயா, லெஃப்ட்டில் இருக்கிறத டாப்பில் போடணும் ஓகேயா. இப்போ நான் எனக்கு வந்து ரைட் சைடில் இருக்கிறத டவுனில் நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஓகேயா. இப்போ இதுக்கு நான் போடுறேன் ரைட் சைடு இருக்குது, இதை நான் டவுனில் போட போகிறேன் ஓகேயா. ஃபஸ்ட்டு கார்பன் இதானே, ஃபஸ்ட்டு கார்பன் இது டவுனில் ஹெச் போடுங்க, தென் ஓஹெச், தென் இதை இங்கே ஹெச் போடுவோம், இங்கே ஓஹெச் ஓகேயா. அவ்வளோதான். இங்கே அதே மாதிரி இங்கேயும் போட்டுடலாம். இந்த ஸ்ட்ரக்சருக்கும் ஓஹெச், தென் OH, இங்கே H, இங்கே OH ஓகேயா. மீதி எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். இங்கே என்னது H, இங்கே OH இருக்குன்னா H, இங்கே OH இருக்குன்னா H, இங்கே H இருக்கிறதுனால இங்கே OH, இங்கே H அவ்வளோதான். இங்கே இல்லாததெல்லாம் பண்ணுங்கள். OH, தென் H, இங்கே OH, இங்கே H அவ்வளோதான். ஓகே, இதுதான் ஹவர்த் ஸ்ட்ரக்சர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த OH வந்து இதுக்கு ஃபார்ம் பாருங்கள். இந்த ஹவர்த் ஸ்ட்ரக்சரில் OH அப்பில் இருந்துச்சுன்னா நம்ம இது பீட்டா ஃபார்ம். ஆனால் இங்கே வந்து OH லெஃப்ட்டில் இருக்குது, லெஃப்ட்டில் இருந்ததுனால தான் இங்கே அப்பில் டாப்பில் வந்திருக்கு ஓகேயா, டாப்பில் வந்திருக்கு. அப்போ இது வந்து பீட்டா ஃபார்ம். பீட்டா டி ப்ளஸ் குளுக்கோபைரனோஸ், பைரனோஸ் ஓகேயா. இது ஒரு ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் இருந்தால் ஆல்ஃபா சொன்னோம், ஆனால் ஹவர்த் ஸ்ட்ரக்சரில் டவுனில் இருக்கணும். டவுனில் இருந்துச்சுன்னா அது ஆல்ஃபா டி ப்ளஸ் குளுக்கோபைரனோஸ் ஓகேயா. அவ்வளோதான். இதுதான். இது வந்து இது ரெண்டுமே மியூட்டா ரொட்டேஷன் காமிக்கும். அது வந்து அப்புறம் பார்க்கலாம், தனியாக பார்க்கலாம் ஓகேயா. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃப்ரக்டோஸ் பார்ப்போம். ஃப்ரக்டோஸோடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இது வந்து அது வந்து ஆல்டிகைட் குரூப்புங்கிறதுனால, ஆல்டிகைட் வந்து மோனோவேலண்ட்டுங்கிறதுனால அதில் வந்து இது ஒரு எண்டில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரக்டோஸ் நமக்கு தெரியும் கீட்டோனிக் காம்பவுண்டு. அப்போ அது கீட்டோன் வந்து நமக்கு மிடில் இடையில தான் வரணும், இன் பிட்வீன் வரணும். அப்போ இது ரெண்டையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு கார்பனை ஹைட்ராக்சில் குரூப்பாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு, அதாவது CH2OH செகண்ட் கார்பன் கீட்டோனிக் கார்பனாக போட்டுக்கணும் ஓகேயா. தென் மற்றது எல்லாமே இந்த குளுக்கோஸில் வந்து தேர்ட் கார்பனில் லெஃப்ட் சைடு ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும், அதே மாதிரியே நீங்கள் போடணும். C கார்பன், மற்றதெல்லாம் ஹைட்ராக்சில் குரூப் ரைட் சைடு போட்டுடணும், CH2OH ஓகே. அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு ஃப்ரக்டோஸ் ஓகேயா. ஃப்ரக்டோஸ்ங்கிறது உங்களுக்கு என்ன, இது வந்து டி மைனஸ் ஃப்ரக்டோஸ். டி ஏன் போடுறோம், இந்த கைரல் கார்பன் லாஸ்ட் கைரல் கார்பன் வந்து லாஸ்ட் கைரல் கார்பன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து கைரல் நம்பர் வந்து இங்கேருந்து ஃபஸ்ட்லேருந்து கொடுத்துட்டு வரும். அப்போ இது தானே லாஸ்ட் கைரல் கார்பனாக வரும். லாஸ்ட் கைரல் கார்பனில் இருக்கிற ஹைட்ராக்சில் குரூப் வந்து ரைட் சைடு இருக்கிறதுனால டி போட்டிருக்கோம் ஓகேயா. தென் இது வந்து லீவோ ரொட்டேட்டிங்கிறதுனால மைனஸ் போடுறோம். அப்புறம் ஃப்ரக்டோஸ், இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ரக்டோஸ். இதுக்கு இப்போ வந்து இன்ட்ராமாலிகுலர், இதுலேயும் இந்த கார்போனைல் குரூப் இருக்கிறதுனால இதில் இன்ட்ராமாலிகுலர் ஹெமி அசிட்டைலேஷன் நடக்கும். அந்த ஹெமி அசிட்டைலேஷனை நம்ம பார்க்கலாம். இப்போ CH2OH, தென் C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் CH, இங்கே COH, தென் இங்கே இருக்கிறதுலேயே 5 மெம்பர் ரிங் தான் இது கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜன் CH2OH, இந்த ஃபிஃப்த் கார்பனில் இருக்கிற ஹைட்ராக்சில் குரூப்பு இது ப்ளஸ்ஸு மைனஸும் போட்டுக்கோங்க. இது ப்ளஸ்ஸு மைனஸு, இந்த ப்ளஸ் இங்கே ஜாயிண்ட் ஆகுது, இந்த மைனஸ் இங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ நமக்கு CH2OH, தென் C இங்கே OH வரும், தென் CH, COH, தென் C இங்கே இந்த H இங்கே ஆக்சிஜன் வரும்
ஓகேங்க, இங்கே ஹெச் இருக்குது, இங்கே CH2OH. அப்போ இது 5 மெம்பர் ரிங், அதாவது 1 2 3 4 கார்பன் அண்ட் 1 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இது 5 மெம்பர் ரிங். 5 மெம்பர் ரிங்னா நமக்கு வந்து 5 மெம்பர் ரிங் இருக்கிற இந்த சைக்ளிக் காம்பவுண்ட் எது? ஃபியூரான். ஃபியூரான் வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி இருக்கும், அதாவது 4 கார்பன் ஆட்டம் அண்ட் 1 ஆக்சிஜன் ஆட்டம் சேர்ந்து நமக்கு ரிங் ஃபார்மேஷன் கொடுக்குது. இப்போ இதுலேருந்து நமக்கு வந்து ஹவர்த் ஸ்ட்ரக்சர் போய்க்கலாம். அப்போ இது வந்து இதுக்கு நேம் வந்து இந்த அசிட்டைலேஷன் வந்து ஹெமி அசிட்டைலேஷன் ஆனதுக்கு அப்புறம் உள்ள இதோட நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பீட்டா தானே, பீட்டானா இது பி ஃபார்ம், டி ஃபார்ம். ஓகேயா, டி மைனஸ் ஃப்ரக்டோஃபியூரனோஸ். ஏன்னா ஃபியூரனோஸ் ஃபார்ம் வர்றதுனால இதை ஃபியூரனோஸ் சொல்கிறோம், ஃபியூரன் ஃபார்ம் வர்றதுனால. ஓகே, இதுலேருந்து நம்ம வந்து இப்போ வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் போடலாம். இதுக்கு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் போடுறதுக்கு இப்போ இந்த ஃபார்மில் எழுதுகிறோம். கார்பன் இங்கே போடுறீங்க, கார்பன் போட்டுட்டு ஓகேயா, இது 5 மெம்பர் ரிங்கு, 4 கார்பன் இங்கே போடுறீங்க, 4th கார்பனில் இப்படி போட்டுக்கலாம். ஓகேயா, CH2OH. ஓகேயா, தென் இந்த செகண்ட் கார்பனில் ஃபஸ்ட்டு கார்பனுக்கு இந்த CH2 இதில் இங்கே OH ஒன்று வந்து ஜாயிண்டாக இருந்தால் இருக்குது, OH. ஓகேயா, OH இங்கே போடுறீங்க, தென் CH2OH. ஓகே, இந்த குரூப்பை நான் இங்கே போடுறேங்க, இந்த கார்பனில் இருக்கிறத. தென் அடுத்ததெல்லாம் எழுதுங்க, CH, தென் இங்கே OH இருக்குது, இங்கே OH போடுவீங்க, இங்கே H, இங்கே H. அவ்வளோதான். ஓகேயா, இது வந்து ஹைட்ராக்சில் குரூப்பு ரைட் சைடு இருக்கிறதுனால இதை வந்து ஆல்ஃபா டி மைனஸ் ஃப்ரக்டோஃபியூரனோஸ். ஓகேயா, நேம் நீங்கள் எழுதிக்கங்க. ரைட் சைடு இருக்கிறதுனா ஆல்ஃபா போடுவோம். இப்போ இதில் வந்து சீம், அடுத்தது லெஃப்ட் சைட் போடலாம். இது ஆனோமரிக் கார்பன். ஓகேயா, இதோட எல் ஃபார்ம் நம்ம இங்கே ட்ரா பண்ண போகிறோம். ஓகேயா, எல் ஃபார்ம் கிடையாது, பீட்டா ஃபார்ம். C1 2 3 4, தென் CH2OH. ஓகேயா, இப்போ ஆக்சிஜன் போட்டாச்சு. இப்போ ஹைட்ராக்சில் குரூப்பை லெஃப்ட் சைட் போட்டாச்சு, CH2OH. ஓகேயா, நெக்ஸ்ட்டு மீதியெல்லாம் அப்படியே எழுதிக்கணும். H, இங்கே H. ஓகேயா, இது வந்து பீட்டா, ஏன்னா ஹைட்ராக்சில் குரூப் லெஃப்ட் சைடு இருக்குது. பீட்டா டி மைனஸ் ஃப்ரக்டோஃபியூரனோஸ். ஓகேயா, அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து நம்ம வந்து இப்போ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர், இந்த ஹவர்த் ஸ்ட்ரக்சர் போடணும். ஹவர்த் ஸ்ட்ரக்சர் போடுறதுக்கு நான் ஃபியூரான் வந்து இது ஹைட்ரோஜினேஷன் பண்ணுறோம், டெட்ரா ஹைட்ரோஃபியூரான் மாத்திரம் கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ இதை சாம்பிளாக வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை போட போகிறோம். இதுக்கு நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, இப்போ இதில் ஆக்சிஜன் இருக்குது, இது செகண்ட் கார்பன், இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஆக்சிஜனுக்கு 2 சைடு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்போ செகண்ட் கார்பன் போடுவீங்க, இது 5th கார்பன், ஏன்னா ஆக்சிஜன் வந்து செகண்ட் கார்பன் அண்ட் 5th கார்பனோட ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஓகேயா, தென் இங்கே வந்து நீங்கள் என்ன 3 4 போட்டுக்குவீங்க. 5th கார்பனில் இந்த டெர்மினல் குரூப் எப்போதுமே டாப்பில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ CH2OH போடுவீங்க. ஓகேயா, அடுத்தது நம்ம வந்து ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் டவுனில் போடணும்னு சொல்லியிருக்கேன். ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் டவுனில் போடுங்க. அப்போ இதுக்கு போடலாம், 2 ஸ்ட்ரக்சர் போட்டுக்கலாம். ஆல்ஃபா ஃபார்ம் அண்ட் பீட்டா ஃபார்ம் ரெண்டுக்குமே நம்ம சைமல்டேனியஸாக போட்டுக்கலாம். ஓகேயா, இந்த ஹைட்ரஜன் இதில் டெர்மினல் வந்து நம்ம எப்பொழுதுமே லெஃப்ட்டில் இது டாப்பில் போடணும். CH2OH போட்டாச்சு. இந்த செகண்ட் கார்பன் இதை நம்ம இப்போ ஃபில் பண்ணலாம். ஓகேயா, இப்போ இந்த ஆல்ஃபா டி மைனஸ் ஃப்ரக்டோஃபியூரனோஸ்க்கு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிறத டவுனில் போடுவோம். ஓகேயா, OH, இங்கே H, தென் இது OH. ஓகேயா, அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இந்த ஃபார்முக்கு போடுவோம். இதில் ரைட் சைடு இருக்கிறது டவுனில் போடணும், CH2OH. ஓகே, இதானே ரைட்டில் இருக்குது, அப்போ டவுனில் போடணும். அடுத்தது H, அடுத்தது OH போடுவீங்க, HOH. ஓகேயா, இப்போ இல்லாததெல்லாம் போட்டுருங்க. இங்கே என்ன வரணும், இப்போ இங்கே OH. ஓகேயா, OH, இங்கே OH,
தென் ஹெச், இங்கே என்ன வரும், ஹெச் வரும். இந்த அதாவது 5th கார்பனில் இங்கே ஹெச்சும் இந்த குரூப் இருக்குது. ஓகே, ஹெச் வரும். அப்போ இங்கே என்னது CH2 2nd கார்பனில் ஹைட்ராக்சில் குரூப் ரைட் சைடு இருந்ததை டவுனில் போட்டாச்சு. அப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறத டாப்பில் போடுவீங்க. CH2OH போட்டாச்சு. ஓகேங்க, இதுதான் இதோடைய ஃபார்ம். இப்போ இதில் பாருங்கள், இந்த ஹவர்த் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா ஃபார்மில் வந்து ஹைட்ராக்சில் குரூப் வந்து டவுனில் இருக்குது. ஓகேயா, இப்போ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் ரைட் சைடு இருக்கும், இந்த ஹவர்த் ஸ்ட்ரக்சரில் டவுனில் இருக்கும். ஓகேயா, இப்போ இது ஆல்ஃபா டி மைனஸ் ஃப்ரக்டோஃபியூரனோஸ். ஓகேயா, இப்போ இது பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபார்மில் அப்பில் இருக்குது. ஆனால் இது இந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் லெஃப்டில் இருக்கும். அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். தென் D மைனஸ் ஃப்ரக்டோஃபியூரனோஸ், அவ்வளோதான். ஓகேயா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.